ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக. 14வது சாப்டர் குணத்ரய விபாக யோகம். இதோட மீனிங் என்னன்னா, 3 குணங்களை கிருஷ்ணர் நமக்காக கொடுத்துருக்காரு. அது சாத்வீகம், ராஜசம், தாமசம்னு. அதான்ப்பா கேரக்டருக்கு பேரு தான் குணம். உயிருள்ள எல்லாத்துக்குமே இந்த குணங்கள் எல்லாம் இருக்கும். இப்போ சாத்வீகம்ங்கிற குணத்தை தெரிஞ்சுக்கலாம். குட் ஹேபிட் இருக்கிறவங்க தான் கிருஷ்ணர் சாத்வீக குணம் இருக்கிறவங்கன்னு சொல்கிறாரு. அவங்களோட மனசும் உடம்பும் பார்க்குறச்சையே கை கூப்பி அவங்கள கும்பிடணும் நமக்கு தோணும். இந்த குணம் இருக்கிறவங்களுக்கு கன்ஃபியூஸ் இருக்காது, டென்ஷன் இருக்காது, டிப்ரெஷன் இருக்காது. எந்த வேலையுமே ஈஸியாக அழகாக செய்வாங்க. இந்த சாத்வீக குணம் இருக்கிறவங்க மைண்ட் எப்போவுமே பிரைட்டாக க்ளீனாக இருக்கும். அதனால் எந்த ஒரு முடிவையுமே சரியாக சீக்கிரமாக நல்லதாக எடுப்பாங்க. அவங்க மைண்ட் ஷார்ப்பாக இருக்கும். இனி ராஜச குணம் என்னன்னு சொல்கிறேன். இந்த குணத்தோட பேரே ராஜான்னு வருது. குணத்துக்கே கிங். இந்த பேரை சொன்னாலே நம்ம மனசில் வீரம் வருது, தன்னம்பிக்கை வருது, எதையும் எப்படியும் ஜெயிப்போங்கிற எண்ணம் வருது. அப்படியே நம்ம மனசில் உற்சாகம் வருது. இப்போ நாம் நடந்தால் ரொம்ப கெத்தாக நடந்து போவோம். நம்ம நடையில் வீரம் இருக்கும். அந்த நடையை ராஜ நடன்னு சொல்லுவோம். அதான்ப்பா ராஜச குணம். இனி தாமச குணத்தை பற்றி சொல்கிறேன். சோம்பல், களைப்பு, ஆழ்ந்த தூக்கம், இது எல்லாமே தாமச குணம்தான். சோம்பல் அப்படின்னா நிறைய வேலை எல்லாருக்கும் தினமும் இருக்கும். ஆனால் அதெல்லாம் செய்யாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு பொழுதுபோக்குறது தான் சோம்பல். இதனால் நமக்கு என்னென்ன வரும்னா, மனசில் கவலை, பயம், கன்ஃபியூஸு, தூக்கம், டயர்டு, எந்த ஒரு வேலையும் கவனமாக செய்ய முடியாமல் இருப்போம். இப்படிப்பட்ட இந்த தாமச குணம் வேணாம். நம்ம எல்லோருக்குமே இந்த 3 குணமும் சேர்ந்து தான் இருக்கும். மார்னிங் நம்ம வேலையை எல்லாம் சரியாக செய்வோம். நாம் ஈவினிங் மனசையும் உடம்பையும் ரிலாக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் என்ன, நைட்டு தூங்குவோம். இப்போ அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலையை கரெக்டாக செய்துக்கிட்டு வர்றது தான் கிருஷ்ணர் குட் ஹேபிட்னு சொல்கிறாரு. இதோட 14வது அத்தியாயம் குணத்ரய விபாக யோகம் முடிஞ்சது. அடுத்த பதிவில் 15வது அத்தியாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓம் தத் சத். தேங்க்யூ.